வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி. விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் ஆல்ரெடி அறிவித்தார். மீண்டும் மாற்றப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு எப்பொழுது வரும், இப்போ மாற்றப்பட்ட தள்ளுபடியானது யாருக்கு பயன்பெறும், எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க என்பன பற்றின ஒரு முழுமையான தகவலை வீடியோவின் மூலமாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பில் திடீர் மாற்றம். மத்திய கூட்டுறவு வங்கியினர் இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் பயிர்க்கடன் அரசு பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த அரசாணை வெளியிடாததால் பழைய முறைப்படி பயிர்க்கடன் தள்ளுபடி வெளியிடலாம் மத்திய கூட்டுறவு வங்கிகள் குறிப்பிட்டிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் பிரசாத்தின் போது பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்தார். தேர்தல் அறிக்கையிலும் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் முதற்கட்டமாக 50,000 வரைக்கும் தான் நாங்கள் தள்ளுபடியை கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால பல்வேறு தரப்பட்ட விவசாயிகள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தள்ளுபடி போதாது, விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்காதீங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. சிறு மற்றும் சிறு விவசாயிகளுக்கு 5,000, குறு விவசாயிகளுக்கு சிறு விவசாயிகள் 50,000, குறு விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா அதில் பகுதி அளவு பாதியாக தான் கொடுப்போம். ஸோ 50,000, 40,000, 30,000, 20,000, 10,000, 5,000. ஸோ 90,000லேருந்து மேலே நீங்கள் கடன் பெற்றிருந்தீங்க அப்படின்னா வெறும் 5,000 தான் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். ஸோ அதுவே பார்த்திங்க அப்படின்னா 60,000லேருந்து 60,001லேருந்து 70,000 வரைக்கும், 50,001லேருந்து 60,000 வரைக்கும்னா 40,000, 60,001லேருந்து 70,000னா 30,000, 70,001லேருந்து 80,000னா 10,000. ஸோ 80,001லேருந்து 90,000னா 5,000, 5,000, 5,000 இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு தள்ளுபடியை கொடுப்போம் அப்படின்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் கடந்த வாரங்களில் ஒரு அறிவிப்பை ஜிஓவை பாஸ் பண்ணார். ஆனால் இது விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய அளவு பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கு. தேர்தல் வாக்குறுதிகளில் 100% நாங்கள் தள்ளுபடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தள்ளுபடியே கொடுக்காத நிலைக்கு மாற்றிவிட்டது தாவேகா அரசு. மக்களும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தள்ளுபடியை உடனடியாக வழங்கியே நீங்கள் ஆகணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா போராட்டங்களும் நடத்திட்டுருக்காங்க. ஸோ விவசாயிகளுடைய போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும். கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் இந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய செய்திகளை வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ முன்கூட்டியே ஜூன் 15க்கு முன்னாடியே முதல்வர் விஜய் அவர்கள் நிச்சயமாக விவசாயிகளுக்கு 100%, ஸோ சிறு மற்றும் குறு விவசாயிகள் அனைவருக்குமே 2.5 ஏக்கரில் 5 ஏக்கருக்குள்ளே இருக்கிற அனைவருக்குமே கண்டிப்பாக 100% தள்ளுபடி, அதாவது அவங்க 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் தள்ளுபடியை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப அதிகபட்ச தள்ளுபடி அப்படின்னா 4 லட்சம், குறைந்தபட்ச தள்ளுபடினா 5,000. ஸோ இந்த மாதிரி ஒரு தள்ளுபடியை முதல்வர் வெளியிடுவார் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. கண்டிப்பாங்க. ஸோ இந்த ஜூன் 15க்கு முன்னாடி சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் திருத்தப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி பட்டியல் அந்த ஜிஓவை பாஸ் பண்ணுவார். அதே போல் தள்ளுபடி பட்டியல் யாரெல்லாம் பேங்க்கில் எந்தெந்த பேங்க்கில் தள்ளுபடி வழங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியலை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த தள்ளுபடி பட்டியலையும் முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரியான பயிர்க்கடன் சம்மந்தப்பட்ட தகவல்களை உடனுக்குடன் பெறணும்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.